வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கான குற்றவியல் விசாரணை அதிகாரிகளை தெரிவு செய்யும் தற்போதைய முறைமை தவறானது என ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. தூய இலங்கை என்ற கருத்திட்டத்தில் அனுரவினால் உருவாக்கப்பட்டிருக்கும் செயலணி அச்சத்தை ஏற்படுத்துகின்றது என அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கடற்கரை பகுதியில் நேற்றைய நாள் மர்ம பொருள் ஒன்று மிதந்து வந்துள்ளது. ஆபிரிக்க பெரும் நத்தைகளால் இலங்கை கடும் சீரழிவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 4 நாட்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் நேற்றைய நாள் இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் 3 உயிரிழந்துள்ளனர். தொடருந்தின் முன்னால் நின்று செல்ஃபி எடுத்த தாய் மற்றும் மகள் அந்த தொடருந்து மோதி உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலிய சிப்பாயான கார்ல் ஃபெரன்புக் கொழும்பில் இருப்பதாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் வீடொன்றின் மீது விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாகியுள்ளனர். உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் ஒரு சந்திப்பை எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையில் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கான குற்றவியல் விசாரணை அதிகாரிகளை தெரிவு செய்யும் தற்போதைய முறைமை தவறானது என ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கான குற்றவியல் விசாரணை அதிகாரிகளை ஸ்ரீலங்கா காவல்துறையிலிருந்து தெரிவு செய்யும் தற்போதைய நடைமுறையை கைவிட வேண்டும் என ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் செயற்திட்ட பணிப்பாளர் பாசிஸ் பெர்னாண்டோவினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடிதத்தில் குறித்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் நாட்டில் சீர்குலைவடைந்திருக்கும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதை இலக்காக கொண்டு மேல் நீதிமன்ற வழக்கு விசாரணை செயல்முறையை சீரமைத்தல், ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தை மறுசீரமைத்தல் ஆகிய 3 பிரதான விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியையும் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கப்படுவதையும் உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளில் பிரதானமாக கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய 3 மறுசீரமைப்புகளை உங்களது கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகின்றேன். நாம் கடந்த பல வருட காலமாக இலங்கையில் சீர்குலைவடைந்திருக்கும் சட்டத்தின் ஆட்சி குறித்து தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றோம். நீண்ட காலமாக நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளிலும் கடந்த தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினால் மேற்கொள்ளப்பட்ட நிலைப்பாட்டிலும் இந்த விடயம் உள்வாங்கப்பட்டுள்ளதுடன் சிறந்த ஆட்சியியல் நிர்வாக கட்டமைப்பை நிறுவுதல் எனும் பொது நோக்கத்தின் அடிப்படையில் பலர் ஒன்றிணைந்தனர். எனவே கடந்த 50 வருடங்களில் முதன்முறையாக வரலாற்று ரீதியில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதை முன்னிறுத்திய அரசியல் தன்முனைப்பு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறானதொரு பின்னணியில் முதலாவதாக மிக மோசமான குற்றங்கள் தொடர்பில் தினந்தோறும் மேல் நீதிமன்றங்களில் நடைபெறும் வழக்கு விசாரணைகள் முறையான விதத்தில் மறுசீரமைக்கப்பட வேண்டும். குறிப்பாக குற்றங்களுக்கு விதிக்கப்பட வேண்டிய தண்டனைகள் தொடர்பில் நிச்சயமற்ற தன்மை ஒன்று நிலவும் பட்சத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த குற்றவியல் சட்ட நடைமுறைகளும் சீர்குலைவடையும். இலங்கையில் தற்போது அவ்வாறானதொரு நிலையே காணப்படுகின்றது. மிக பாரதூரமான வழக்குகள் மேல் நீதிமன்றத்தில் நாள்தோறும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகும். குற்றவியல் வழக்குகள் தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் இடமாற்றம் செய்யப்படுவதானது அவ்வழக்கு விசாரணைகள் தாமதம் அடைவதற்கு வழிகோலியுள்ளன. நிர்வாக ரீதியான சிக்கல்கள் காரணமாக வழக்கு விசாரணைகளுக்கான நாள்கள் அடிக்கடி மாற்றியமைக்கப்படுவதனால் வழக்குகள் பல வருட காலமாக இழுத்தடிக்கப்படுகின்றன. எனவே அரசியல் தன்முனைப்பு மற்றும் தூரநோக்கு சிந்தனை என்பவற்றின் ஊடாக இந்த செயல்முறையை ஆக்கப்பூர்வமான விதத்தில் மறுசீரமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதை கட்டுப்படுத்தக்கூடியவாறான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதன்படி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கான குற்றவியல் விசாரணை அதிகாரிகளை காவல்துறையில் இருந்து தெரிவு செய்யும் தற்போதைய நடைமுறையை கைவிட வேண்டும். மாறாக குறித்த ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் காவல்துறை திணைக்களத்திற்கு வெளியிலிருந்து தெரிவு செய்யப்படுவதுடன் அவர்கள் காவல்துறை மா அதிபர் மற்றும்
மற்றும் ஏனைய திணைக்களங்களுடன் தொடர்பற்ற முற்றிலும் சுயாதீனமானவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சட்டமா அதிபர் திணைக்களம் மறுசீரமைக்கப்பட வேண்டும். 1978 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மாற்றத்தின் ஊடாக நிறைவேற்றதிகார ஜனாதிபதிக்கு ஏற்புடையதும் தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு பெரிதும் இடமளிக்கக்கூடிய வகையிலும் ஸ்தாபிக்கப்பட்ட கட்டமைப்பான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த முடியாது. எனவே இந்த கட்டமைப்பு அவசியமான மறுசீரமைப்புகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய இலங்கை என்ற கருத்திட்டத்தில் அனுரவினால் உருவாக்கப்பட்டிருக்கும் செயலணி அச்சத்தை ஏற்படுத்துகின்றது என அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார். தூய இலங்கை என்ற கருத்துட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கும் ஜனாதிபதி செயலணி அச்சத்தை ஏற்படுத்துகின்றது என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் கண்டித்துள்ளார். ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய செயலணிக்கு மிக பரந்துபட்ட ஆணையும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் இந்த நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதியிலிருந்து அனுரகுமார திசாநாயக்க மாறுபட்ட விதத்தில் செயற்படுவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆலோசனைக்கு அமைய தூய்மையான இலங்கை கருத்திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக அரசியல் அமைப்பின் 33வது உறுப்புரையின் பிரகாரம் 18 உறுப்பினர்களை கொண்ட ஜனாதிபதி செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அம்பிகா சட்குணநாதன் தூய்மையான இலங்கை கருத்திட்டத்திற்கென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டிருக்கும் செயலணி பல்வேறு விதத்திலும் பிரச்சினைக்குரியதாக காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கும் இந்த செயலணி அவருக்கு மாத்திரமே பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் எமக்கு மற்றொரு செயலணியோ அல்லது ஆணைக்குழுவோ அவசியமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இச்செயலணிக்கு மிக பரந்துபட்ட அளவிலான ஆணையும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. உதாரணமாக இந்த ஜனாதிபதி செயலணிக்கு சட்டங்களை தயாரிப்பதற்கும் அச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமான கட்டமைப்பினை நிறுவுவதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏனைய அரச கட்டமைப்புகளுக்கான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கும் இந்த செயலணிக்கு அதிகாரம் உண்டு என்றும் அம்பிகா சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இந்த செயலணியில் தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகள் உள்வாங்கப்படாத நிலையில் போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகள் பலர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளே முன்னைய ஜனாதிபதியினாலும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய ஜனாதிபதி அவற்றிலிருந்து மாறுபட்ட விதத்தில் செயற்படுவார் என்ற நம்பிக்கையை இந்த தீர்மானம் ஏற்படுத்தவில்லை. அத்தோடு இந்த புதிய செயலணியில் சிறுபான்மையின பிரதிநிதித்துவம் இன்றி ராணுவ அதிகாரிகள் உள்வாங்கப்பட்டிருப்பதானது பெரும்பான்மைவாத அரசு மற்றும் இராணுவ மயமாக்கல் தொடர்பில் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது எனவும் அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கடற்கரை பகுதியில் நேற்றைய நாள் மர்ம பொருள் ஒன்று மிதந்து வந்துள்ளது. முல்லைத்தீவு கடற்கரை பகுதியில் நேற்றைய நாள் மிதந்து வந்த மர்ம பொருளால் கடல் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். முல்லைத்தீவு தீர்த்த கடற்கரை பகுதியில் நேற்றைய நாள் மர்ம பகுதி ஒன்று மிதந்து வந்துள்ளது. இதனால் குறித்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து கடல் தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் குறித்த மர்ம பொதியினை எடுத்து சோதனை நடத்தியதில் அதில் 14.7 கிலோகிராம் கோடெக்ஸ் எனப்படும் வெடிபொருள் இருந்துள்ளது. இதனை அடுத்து வெடிபொருளை குறித்த இடத்தில் இருந்து மீட்டு முல்லைத்தீவு காவல்துறையினர் கொண்டு சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆபிரிக்க பெரும் நத்தைகளால் இலங்கை கடும் சீரழிவுகளை சந்திக்க நேரிடும் என்று போ ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட பெரும் நத்தைகள் சமீபத்தில் பெய்த பெருமழையின் பின்னர் பல பகுதிகளில் படையெடுக்க ஆரம்பித்துள்ளன. ஆப்பிரிக்க பெரும் நத்தைகள் ஏற்கனவே இங்கு அவதானிக்கப்பட்ட போதும் இப்போது இவற்றின் பெருக்கம் அதிகமாக உள்ளது. பயிர் பச்சைகளை எல்லாம் தின்று தீர்க்கும் இவை உள்ளூர் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நோய்களை பரப்பும் காவிகளாகவும் செயற்படுகின்றன. இவற்றை இப்போதே கட்டுப்படுத்த தவறினால் விரைவில் பேராபத்துக்களை ஏற்படுத்துபவையாக இவை அமையும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் எச்சரித்துள்ளார். ஆப்பிரிக்க நத்தைகள் தொடர்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை போ ஐங்கரநேசன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் அலுவலகத்தில் நிகழ்த்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், ஆப்பிரிக்க பெரும் நத்தைகள் பிரித்தானியர் ஒருவரால் பின் விபரீதங்கள் புரியாமல் இலங்கைக்குள் எடுத்து வரப்பட்ட ஓர் அந்நிய இனம். ஒரு நத்தையிலேயே ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகள் இரண்டும் இருப்பதால் 2 நத்தைகள் சோடி சேரும் போது இரண்டுமே முட்டைகளை உருவாக்குகின்றன. சராசரி
சராசரியாக 5 தொடங்கி 6 ஆண்டுகள் வரை வாழுகின்ற ஒரு நத்தை தன் ஆயுளில் 1000க்கும் அதிகமான முட்டைகளை இடுகின்றது. அந்நிய இனமான இவற்றை இரையாக்க இலங்கையின் இயற்கை சூழலில் இறை கவ்விகள் எதுவும் இல்லை. இதனால் பல்கி பெருகி இப்போது ஓர் ஆக்கிரமிப்பு இனமாக உருவெடுத்துள்ளது. உலகின் உயிர் பல்வகமையின் அழிவுக்கு அந்நிய ஊடுருவல் இனங்களும் ஒரு பெருங்காரணமாக உள்ளது. பகலில் மறைந்திருந்துவிட்டு இரவில் இரை தேடும் ஆப்பிரிக்க நத்தைகள் பயிர்கள், அலங்கார செடிகள், புல் பூண்டுகள் என்று எல்லாவற்றையும் தின்று தீர்த்து வருகின்றன. ஒரு தாவரத்தில் உள்ள நோய்க்கிருமிகளை இன்னொரு தாவரத்திற்கு காவி செல்கின்றன. இவற்றோடு மனிதர்களின் மூளை மென்சவ்வு அழற்சியை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணி புழுக்களை இவை காவி திரிவதும் அறியப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நத்தைகள் பயிர் செய்கைக்கும் உயிர் பல்வகமைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதால் இலங்கை அரசாங்கம் இதனை அந்நிய ஊடுருவல் இனமாக அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நத்தைகளை கட்டுப்படுத்துவதற்கு திணைக்களங்களுக்காக காத்திருக்காமல் பொது அமைப்புகளும் பொதுமக்களும் முன்வர வேண்டும். உப்பு நீர் கரைசல் உள்ள பாத்திரம் ஒன்றில் இவற்றை அமிழ்த்துவதன் மூலம் இவற்றை சுலபமாக அழிக்க முடியும். ஆப்பிரிக்க நத்தைகள் நோய் காவிகளாகவும் இருப்பதனால் வெறும் கைகளால் நேரடியாக தொடாமல் இலைகள், கடதாசிகள் போன்றவற்றால் இவற்றை பிடிப்பதே பாதுகாப்பானது. இதனை ஒரு சமூக கடமையாக கருதி நாம் விரைந்து செயற்படவில்லை என்றால் ஏற்கனவே பாரிய பொருளாதார சீரழிவுக்கும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கும் ஆளாகி இருக்கும் இலங்கை இந்த நத்தையாலும் பெரும் சீரழிவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ. ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 4 நாட்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 4 நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது. கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த 67 அகவையுடைய கந்தசாமி குணரத்னம் என்ற 5 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் 4 நாட்களாக காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரை நேற்றைய நாள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரில் நேற்றைய நாள் இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் 3 உயிரிழந்துள்ளனர். மட்டக்களப்பு நகரில் நேற்றைய நாள் இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் 20 அகவையுடைய இளைஞர் ஒருவர் உட்பட 3 உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு காவல்துறை பிரிவில் வீதியால் நடந்து சென்றவர் மீது கனரக வாகனம் மோதியதில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நகர் பகுதியை நோக்கி சென்ற கனரக வாகனம் வீதியை கடக்க முயன்ற ஒருவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மட்டு நாவகேணியை சேர்ந்த 46 அகவையுடைய சி. சிவனேஸ்வரன் என்பவரே உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை மாமாங்கம் கோவில் வீதியில் நேற்று இரவு உந்துருளியில் பிரயாணித்த நபர் ஒருவர் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனத்துடன் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார். மாமாங்கம் பாடசாலை வீதியைச் சேர்ந்த 22 அகவையுடைய ரஞ்சித்து சவிஷ்டன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து வீதியில் கனரக வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்த வாகன உரிமையாளர் மற்றும் சாரதி உட்பட 2 ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளதுடன் வாகனங்கள் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தொடருந்தின் முன்னால் நின்று செல்ஃபி எடுத்த தாய் மற்றும் மகள் அந்த தொடருந்து மோதி உயிரிழந்துள்ளனர். தொடருந்தின் முன்னால் நின்று செல்ஃபி எடுத்த தாய் மற்றும் மகள் அந்த தொடருந்து மோதி உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே கடும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அனுராதபுரம் பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ரத்னபுரி பிரதேசத்தை சேர்ந்த தாயும் மகளும் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க வந்துள்ளனர். இதன்போது அனுராதபுரம் தொடருந்து நிலையத்தின் முன்பாக செல்ஃபி எடுக்க சென்றுள்ளனர். அவ்வேளை காங்கேசன் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிவேக தொடருந்தின் முன் செல்ஃபி புகைப்படம் எடுக்க முற்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். இருவரின் உயிரிழப்பு அவர்களது உறவினர்களிடையே கடும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஓடும் தொடருந்தில் செல்ஃபி எடுக்க முயன்று தவறி வீழ்ந்து படுகாயமடைந்த சம்பவங்கள் பல இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய சிப்பாயான கால் பெரன்புக கொழும்பில் இருப்பதாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
கொழும்பில் இஸ்ரேலிய சிப்பாயான கார்ல் ஃபெரன்புக் தங்கியிருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டெர்மினேட்டர் என அழைக்கப்படும் ஃபெரன்புக் ஒரு பாலஸ்தீனிய குடிமகனின் மரணத்திற்கும் அவரின் உடலை இழிவுபடுத்தியதற்கும் பொறுப்பானவர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தை தளமாக கொண்ட அமைப்பான ஹிந்த் ரஜாப் அறக்கட்டளை கடந்த வாரம் ஃபெரன்புக்கின் புகைப்படத்தை வெளியிட்டு அவர் இலங்கைக்கு சென்றிருப்பதாக தெரிவித்திருந்தது. காசாவில் ஒரு பாலஸ்தீனிய குடிமகனை கொலை செய்த அவரை கைது செய்ய ஸ்ரீலங்கா அதிகாரிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் இன்டர்போலிடம் முறையிட்டதாக அது தெரிவித்திருந்தது. இதற்கிடையில் இலங்கையில் தங்கியிருப்பதாக கூறப்படும் ஃபெரன்புக்கை கைது செய்ய வலியுறுத்தி கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே சுதந்திர பாலஸ்தீன இயக்கம் மற்றும் ஐக்கிய தொழிலாளர் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த கூட்டு போராட்டமும் நடைபெற்றது. எனினும் ஹிந்த் ரஜாப் அறக்கட்டளையின் அறிக்கைகளை தவிர இந்த கூற்றை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா காவல்துறையின் பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். பிரேசிலில் வீடொன்றின் மீது விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாகியுள்ளனர். வீடொன்றின் மீது விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாகினர். பிரேசில் நாட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பிரேசில் நாட்டின் ரியோ கிராண்டு சுல் மாகாணத்தில் இருந்து சிறிய ரக விமானம் ஒன்று சலோ பாலோ மாகாணத்திற்கு நேற்று சென்று கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் 10 பேர் பயணித்தனர். இந்த நிலையில் சலோ பாலோ மாகாணம் கிராமடோ நகர் அருகே பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் வீடு மீது மோதியுள்ளது. இந்த கோர விபத்தில் விமானம் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 10 பேரும் உயிரிழந்தனர். அதேவேளை வீட்டில் இருந்த 2 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் ஒரு சந்திப்பை எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் ஒரு சந்திப்பை எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது, நான் செய்ய விரும்பும் விடயங்களில் ஒன்று ஜனாதிபதி புடின் விரைவில் என்னை சந்திக்க விரும்புவதாக கூறினார். இதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த போர் நடந்திருக்காது என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். நான் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன். மத்திய கிழக்கில் குழப்பத்தை நிறுத்துவேன். 3ஆம் உலகப் போரை நான் தடுப்பேன். நான் உறுதியளிக்கின்றேன். நாங்கள் 3ஆம் உலகப் போருக்கு மிக அருகில் இருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டார். டிசம்பர் 19ஆம் நாளன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பை எந்த நேரத்திலும் சந்திக்கவோ அல்லது பேசவோ தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.